ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்தார்கள் அரவிந்த் மற்றும் மாளவி. அவர்களின் காதல் திருமணம் ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவர்களின் வாழ்க்கை அன்பால் நிரம்பியிருந்தது. ஒருவருக்கொருவர்தான் உலகம். ஆனால் சமூகம் அவர்களை அமைதியாக இருக்க விடவில்லை. இன்னும் குழந்தை இல்லையா? டாக்டரை காட்டிக்கலாமே. இப்படி எப்படி வாழ்க்கை முழுமையாகும்? இந்த கேள்விகள் அவர்களின் இதயத்தை தினமும் காயப்படுத்தியது. மாளவி வெளியே சிரித்தாள். ஆனால் ஒவ்வொரு இரவும் அமைதியாக அழுதாள். அதை பார்த்த அரவிந்த் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக நின்றான். ஒருநாள் மாளவி மெதுவாக கேட்டாள், நம்ம வாழ்க்கை முழுமையில்லையா? அவன் சிரித்தான். அவளின் கையை பிடித்து மெதுவாக சொன்னான், நீ இருக்க அதுவே எனக்கு முழுமை. அந்த ஒரு வார்த்தை அவளின் உடைந்த மனதை ஆற்றியது. அன்று அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். சமூகத்தின் வார்த்தைகளை விட தங்களின் மகிழ்ச்சியை தேர்வு செய்ய. அவர்கள் சேர்ந்து பயணம் செய்தார்கள். சின்ன சின்ன கனவுகளை நிறைவேற்றினார்கள். மற்ற குழந்தைகளுக்கு உதவ ஆரம்பித்தார்கள். அவர்களின் வீடு சிரிப்பால் நிரம்பியது. குழந்தைகள் இல்லாவிட்டாலும். ஒருநாள் ஒரு சிறுமி கேட்டாள், அக்கா, நீங்க எப்பவும் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? மாளவி சிரித்தாள். அரவிந்தை பார்த்து சொன்னாள், என்னோட வாழ்க்கை என்னோட விருப்பத்துக்கு வாயற. அதான். அந்த நாள் அவர்கள் உணர்ந்தார்கள், வாழ்க்கையின் முழுமை குழந்தையால் மட்டும் வராது. அது அன்பால், புரிதலால், ஒருவருக்கொருவர் இருக்கிற உண்மையான உறவால்தான் வரும். சமூகம் எப்போதும் கேள்வி கேட்கும். ஆனா பதில் சொல்ல வேண்டியது நம்ம வாழ்க்கையால தான்.